என்ன களிமா மாடு கிடைச்சதே இல்லையா? இல்லைங்க, எங்கேயுமே கிடைக்கல. நானும் எல்லா பக்கம் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். கட்டி வச்ச மாடவே காணோம். எங்கதான் போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பாபு பையனை எதுக்கு ஒரு வாட்டி தொலாவிட்டு வர சொன்னா போயிருக்கிறான், இன்னும் காணோம் அவனை. காலையில இருந்து தேடிட்டே இருக்கிறேன், இந்நேரம் கண்டே பிடிக்க முடியல, எங்க போச்சுன்னே தெரியல. என்ன காரியமா இப்படி மாடல் இந்த மாதிரி போகாதே என்னைக்கும். இது என்ன புதுசா இருக்குது? இந்த மாதிரி ஒரு நாளும் நடந்ததே இல்லையே ஏ களிமா. எங்கேயாச்சும் மறந்து வேற எங்கேயாச்சும் தோட்டத்து பக்கம் ஏதாவது கட்டி வச்சுட்டு வந்துட்டியா? நேற்று வரும்போது ஏதாவது ஓட்டிட்டு வர மறந்துட்டியா என்ன? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஏங்க, எனக்கு தெரியாதா என்ன? நான் என்ன அப்படி மறந்துட்டு வரவளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராத்திரியில கட்டி வச்சுட்டு தான் படுத்தேன். நான் சத்தம் கூட கேட்டுச்சே. நான் வந்து பார்த்தப்ப கூட கயிறு கட்டி இருந்தது. சரி, பசிக்குதே ஏதாவது கத்துதான் நினைச்சிட்டு புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி காட்டிட்டு தானே போனேன். அப்புறம் என்ன காளிமா இப்படி சொல்ற? அதனால மாடாச்சே, நல்ல விலை போற மாடு வேற. எனக்கு மட்டும் என்ன கவலை இல்லாம இருக்குது? காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம நான் இந்த மாதிரி ரோடா சுத்தி தேடி இருக்கிற மாட்டை காணான்ட்டு இவர் வேற என்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு நீங்க போய் தேடி பாருங்க, போங்க அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வாங்களேன். நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். நானும் வண்டி எடுத்துட்டு போய் எல்லா பக்கம் தொலாவிட்டு தான் வந்தேன். எங்கேயுமே காணோம். நானும் என்னதான் பண்றதுன்னு எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. சரி, அதனால தான் நீங்க கண்டுபிடிச்சி என்னன்ட்டு தான் கேட்கறதுக்கு வந்தேன். இன்னும் மாடு காணுங்கிற, என்ன பண்றது ஒன்றும் தெரியலையே. எனக்கு ஒன்றும் புரியல. மனுஷனை காணன்னு சொல்லி ஏதாச்சும் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கலாம். மாடியில காணாம போயிருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு தெரியல. ஐயோ, என்னதான் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. வர வர ஒரு நாளும் இல்லாதனால இன்னைக்கு இப்படி ஆகி போச்சே. அதான் அந்த பாபு பையன் வர்ற, ஏதாவது கண்டுபிடிச்சான்னு என்னன்னு கேளு. வர 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 வேகத்தை பார்த்தா மாடு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாடா பாபு, வா வா. மாடு ஈடு கிடைச்சதாடா, பாத்தியா? அக்கா அக்கா, மாடு கிடைக்கவே இல்லக்கா. எனக்கு கிடைக்கலையா? ஆமாக்கா, நானும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேக்கா. அந்த பசுமாட்டவே காணக்கா. இனி எங்கதான் போச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் ஊர் பூரா தேடிட்டேன். என்னடா தம்பி இப்படி சொல்ற? நீயாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தா, இப்ப நீ இப்படி வந்து சொல்றியே. ஐயோ, நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. போ சரி சின்ன போல, எப்படியும் உங்க அத்தை கிட்ட இருந்து வேலை செய்யறது தப்பிச்சு இப்படி வந்துட்டோமே. இனி என்ன பண்ணலாம், எங்க போறது? இருடி ஒரு நிமிஷம். அங்க யார் எங்க அண்ணா நீ நிக்கிற மாதிரி இருக்குது பாரு. அட ஆமா சின்ன போல, என்ன அதிசயமா இருக்குது. ரோட்ல நின்று ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க காரசாரமா. என்ன சண்டையை கொடுத்துக்கிறாங்க? அப்படியெல்லாம் சண்டை பிடிக்க மாட்டாங்கடி. என்ன நம்மளாட்ட நினைச்சிட்டியா? எங்க அண்ணா அண்ணியெல்லாம் ரொம்ப டீசெண்டான ஆளுங்கடி. அவங்களாம் வீட்டுக்குள்ளதான் சண்டை பிடிச்சிக்குவாங்க, வெளியெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. என்ன தெரியலையே, இந்நேரத்துக்கு எங்க அண்ணால இங்க இருக்க மாட்டாரு. அவர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல எல்லாம் இருப்பாரு. இப்ப என்ன அதிசயமா இங்க இருக்கிறாரு, ஒன்னும் தெரியலையே. ஆமா, புருஷன் முன்னாடி சண்டை பிடிச்சிக்கிறதுல டீசெண்டாமா டீசெண்ட். வீட்டுக்குள்ள சண்டை போட்டா என்ன, உள்ள சண்டை போட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதாண்டி. இதுல டீசெண்ட் வேற கண்டுபிடிச்சிட்டா டீசெண்டா. ஆமா, அங்க பக்கத்துல யாரு அந்த மாடு மேய்க்கிற பையன் வேற நிக்கிறான்? ஆமா, அவனும் தான் இருக்கிறான். சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாம். ஏண்டா அப்படி எப்படிடா போகும்? நான் ராத்திரி அது கத்துச்சுன்னு சொல்லி வைக்க போற அள்ளி போட்டுட்டு தான் போனேன். அந்த வைக்க போற கூட சாப்பிடவே இல்லையா இருக்குது. அது அப்படியே கிடக்குது. ஆனா மாட்டை மட்டும் காணடா. நீ 3 மணிக்கு எந்திரிக்கிறப்பவே மாடு இல்லையா? இல்லக்கா, நான் இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சேன். 3 மணிக்கு எந்திரிக்கவே இல்லை. நீங்க எந்திரிச்சு வந்தீங்களா, அப்பதான் நானும் வந்தேன். நான் அப்பதான் பால் கறக்கிறது அப்பதான் மாடு பார்த்தேன். அப்ப இல்ல. சரி, அதை உங்ககிட்ட அப்பவே கேட்டேன். நானும் இன்னைக்கு லேட்டா தாக்கா வந்தேன். நைட் என்னன்னு தெரியலக்கா, தூங்கிட்டா திடீர்னு. எப்பவுமே இப்படி தூங்க மாட்டேன். நேற்று ரொம்ப அசதியா இருந்த மாதிரி இருந்ததா எனக்கே தெரியல. நானும் அதனால லேட்டா தான் எந்திரிச்சு வந்தேன். என்னடா இப்படி பேசிட்டு இருக்கற? உன்னை நம்பி பொறுப்பை கொடுத்தா நீ இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கறியே. நான் நீ எங்க போய் தேடுறது? ஊரே தேடியாச்சு, இன்னும் மாடை கண்டுபிடிக்க முடியலையே. சரி விடு காளிமா, அவன் என்ன பண்ணுவான்? அவனும் தெரியலன்னு தான் சொல்றான். அவனும் பார்க்கலாங்கிறான். என்ன பண்றது? சரி விடு விடு. எங்கேயாச்சும் இருக்கும், எங்க போயிட போகுது, தேடிக்கலாம். வாயில சொன்ன பத்தாது, தேடிக்கலாம். போய் தேடி கண்டுபிடிக்கணும். அண்ணே அண்ணா, என்ன இங்க நின்று என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க? சின்னப்புலா வா வா. என்ன ஒரே டென்ஷனா இருக்கிறீங்க? என்ன நீ என்ன அண்ணன் ஏதாவது சண்டை போட்டாரா? உங்களை தான் திட்டாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நீங்க தான் எங்க அண்ணனை திட்டுவீங்க. எங்க அண்ணன் உங்களை திட்டுனதான் வரலாறே இல்லையே. எங்க அண்ணனை தான் அடிக்கடி கழுவி கழுவி ஊத்துறீங்க. போனா போகுது, நானும் கண்டுக்காம அப்படியே இருக்கிறேன். இப்போ ரோட்ல வச்சு எங்க அண்ணனை திட்டிட்டு இருக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க, என்னண்ணா அண்ணி உங்களை பிடிச்சி ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? ஆட இவ்வளவு ஒருத்தி நேரங்காலம் இல்லாம எதையாவது ஒண்ணு பேசிட்டு. சின்னப்புல, வழியில ஏதாவது பசுமாட்டை ஏதாவது பாத்தியாடி? பசுமாட்டைவா? நான் எந்த மாட்டையும் பார்க்கலையே. எல்லா மாட்டும் இங்கே தான் நீ இருக்குது. இல்லை இங்கே தான் எல்லாம் மேய்ஞ்சி கிடக்குதுங்க. ஐயோ, அது இல்லடி. அது இல்ல சின்னப்புலா, காலையில ஒரு பசுமாட்டை காணன்னு சொல்லிட்டு அப்ப இருந்து தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கண்டே பிடிக்க முடியல, எங்க போச்சுன்னு தெரியல. என்னது மாட்டு காணமா? என்ன காளிமக்கா சொல்றீங்க? நான் பால் வாங்க வரும்போது கூட மாடு இருந்ததே. அடி அது இல்ல, நீ பால் வாங்க வரப்ப அந்த பையனை விட்டு தேட சொல்லியிருந்தேன். நான் சரி எங்கேயாச்சும் பக்கத்துல ஏதாவது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னேன். அதே நம்ம இப்ப வரைக்கும் அந்த மாடு கண்ணிலே வடல, எங்க போச்சு என்னன்னு ஒன்றும் தெரியல. சரி, அதான் நீங்க 2 பேரும் அப்படியே ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பீங்களே, அதான் உங்க கண்ணில் ஏதாவது பட்டுச்சான்னு கேட்டேன். இல்லையேக்கா, நாங்களும் பார்க்கவே இல்லையே. ஐயோ, பசுமாடுங்கிறீங்க, நல்ல விலை போகுமே. எப்படி 70-80 போகுமா ஏக்கா? அதெல்லாம் 80,000-90,000 விற்கலாம். இப்போ அதுவா முக்கியம்? எனக்கு மாடு வேணுடி. அந்த மாடு தான் நல்ல பால் கறக்கிற மாடு. ஐயோ, என்ற ராசியான மாடு, என்ற லட்சுமி. அது காணாம போச்சு. நானே என் கவலையில இருக்கிறேன். இவளுக்கு வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு. எங்கேயாச்சும் இருந்தா பாத்தீங்கன்னா சொல்லுங்கடி. இப்போ தேடி பாரு, நாளுக்கு ஒரு பக்கமா. ஏங்க நீங்க இனி தேடி பார்க்கலையாப்போ? அப்போ எங்க தேடுனா கிடைச்சிரும். ஒழுங்கா எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அது இல்ல சின்ன புள்ள, காலையில இருந்து பாரு இந்நேரம் வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு வந்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கலடி, கண்ணிலே வடல. இதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியாம இங்க நின்று பேசிட்டு இருக்கிற புலம்பிட்டு.
இப்பதான் இந்த பாபு பையனையும் போய் எல்லா பக்கம் பார்த்துட்டு வர சொன்னேன். அவனும் போய் பார்த்து வந்துட்டு எங்கேயுமே இல்லைங்கிறான். சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் நானே போய் தேடி பார்க்குறேன் இன்னொரு வாட்டி. என்னங்க நீங்களும் எங்கேயாச்சும் இருந்தா போய் பாருங்க, நானும் அப்படியே இன்னொரு பக்கம் எங்கேயாச்சும் அப்படியே போய் பார்த்துட்டு வரேன். அட காளிமணி எங்க போய் தேடுவ? தேடாம அப்படி இப்படி உட்காந்துருக்க முடியுமா? பொழுதாகிற வரைக்கும் தேடி பார்க்கல, என்ன பண்றது? போய் பார்க்குறேன். டேய் தம்பி பாபு, இருக்கிற மாடியில தோட்டத்துல கொண்டு போய் கட்டி வைக்க வேண்டாம். எல்லாம் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிரு. கொட்டைகளே எல்லாம் போடு, எல்லாம் வைக்க போற எடுத்து அங்கேயே போடு. இது அறுத்து போடு, புல்ல அறுத்து போடு, அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நீ எங்கேயும் போய் மாடல ஓட்டிட்டு போக வேண்டாம் இன்னைக்கு. நான் போய் இன்னொரு வாட்டி எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு வரேன். சரிக்கா. டேய் எப்படிடா காணாம போச்சு? அதுவாக்கா, அது கட்டி தான் வச்சிருந்தது, எப்படி போச்சுன்னு தெரியல. எத்தனை மணிக்கிட்ட எந்திரிச்சு பால் கறக்க ஒரு அப்பவே மாடு இல்லையா? இல்ல சின்ன புள்ளக்கா, நான் எப்பவும் 2:30-3 மணிக்குள்ள எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு பார்த்து 4 மணி ஆயிடுச்சுக்கா. நான் எந்திரிச்சு வரும்போதே அதை அக்காவும் எந்திரிச்சு வந்துட்டாங்களா. அப்ப பார்த்தா அக்கா தான் பால் கறந்துருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க நான் பால் கறந்துருப்பேன்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 6 மணிக்கு தான் தெரிஞ்சது மாட்டையே காணோன்ட்டு. சின்ன புள்ள 2:30 மணிக்கு 3 மணிக்கு பால் கறக்கறக்கு எந்திரிச்சிருவாங்களாமா. பாவம் மாடு தூங்க வேண்டாமா? இவங்கதான் தூங்குறதுக்கு விடுறது இல்லையாட்டு சின்ன புள்ள. அதனாலதான் கட்டி வச்சது மாடா, அதுவே அவுத்துட்டு எங்க ஓடி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறியா? எங்க அண்ணன் இங்கதான் நிக்கிறாரு. அவருக்கு ஏதாவது கேட்டு உன்னை ஏதாவது திட்டிட போறாரு. கம்முன்னு வாயை மூடிட்டு நில்லு. இவங்களுக்கெல்லாம் நல்லதே எடுத்து சொல்லக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் பாவம் ரெஸ்ட் வேணும்ல. நாடி ஜாமத்தில் எந்திரிச்சு பால் கறக்கிறேன்னு அதை பிடிச்சி தொந்தரவுன்னா அது வீட்டை விட்டு ஓடி போகாம என்ன பண்ணும்? அதான் ஓடி போயிருச்சு. இப்ப லட்சுமி காணா சரஸ்வதி காணான்னு போய் ஊர் ஊரா தேடிட்டு இருக்கிறாங்க. அடியே கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மாதான் இரு. சரி சரி, நான் ஒன்றும் பேசல. சரிடா போ. காளிமா சொன்ன மாதிரி இந்த மாடலை ஓட்டிட்டு கொட்டைகளையே கொண்டு போய் கட்டிடு. சரிங்க தலைவரே. சரி சின்ன புள்ள, சரி உங்க அண்ணி மாடு தேடிட்டு போயிட்டா. நானும் இங்க இருந்து என்ன பண்றது? நானும் இன்னும் ஒரு வேலையும் செய்யல காலையில இருந்து. சரி நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன். நீயும் பாரு எங்கேயாச்சும் இருந்தா பார்த்து சொல்லு, ஏதாவது தெரிஞ்சதுன்னா காளிமா ஃபோன் பண்ணி சொல்லு. சரி நானும் போய் தேடி பாக்குறேன், நீங்க போங்க. என்ன மாமா நீங்க தான் வந்தீங்களா? யாரும் வேற யாரோ குரல் கேட்டுச்சு. என்ற ஒளிஞ்சி எங்கதான் இருந்தா மலரு. அதான் அங்க காளிமக்கம் வந்திருக்காங்களா இருக்குது, அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறான். அது வேலை நீ கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்தேனா, சரி அகிலாக்கு கொஞ்சம் வெட்டி கொடு, நீங்களும் குடிங்க. சரி அதான் குடிச்சிட்டு போலான்ட்டு வந்தேன். மச்சான் வாமா. என்ன மச்சான் அதிசயமா இருக்குது, இந்த நேரத்துல வீட்டு பக்கமால வந்திருக்கீங்க? அதிலகண்ணே இன்னைக்கு இளநீர் ஓட அனுப்புனா, சரி அதான் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வரலான்ட்டு அப்படியே வண்டியில வச்சு எடுத்துட்டு வந்தேன். சரி அதான் கொடுத்துட்டு போலான்ட்டு அப்படியே வந்தேன். நீயே எடுத்து குடி. சீதா மலர்க்கையில வெட்டி கொடுங்க, எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா குடிங்க. சரி மாமா, இருங்க உங்களுக்கு ஒன்று வெட்டி கொடுக்குறேன், குடிப்பீங்களாமா? ஆமா நான் குடிக்காம தான் இருக்கிறேன். நான் அண்ணாடி எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன, நான் எப்போ கவுப்புல தான் இருக்கிறேன். அதெல்லாம் நான் குடிச்சுக்குவேன். நீங்க ஏதோ வெட்டி குடிங்கன்னு எடுத்துட்டு வந்தா எனக்கு வெட்டி கொடுக்குறாளாமா. ராமே காளிமத்தா, என்ன அவசரமா போறீங்க? அது ஒண்ணு இல்ல சீதா, மாடு ஒன்று காண காலையில இருந்து அதான் தேடிட்டு இருக்கிறேன். ராம ஒரு பசுமாட்டை எங்கேயாச்சும் பார்த்தா எனக்கு போனடி. சரிக்கா சரி. சரி சீதா அப்ப நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு தானே போங்க மாமா. அதான் காலையில எல்லாம் செஞ்சு கொடுத்து தான் விட்டுக்கிறேன். தோட்டத்துல தான் இருக்குது, நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரியா? அம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா? அகில என்ன பண்ணிட்டு இருக்கிறா? நான் இப்பதான் சாப்பிடலான்ட்டு வந்தேன். சரி அதுக்குள்ள சத்தம் கேட்டுச்சுன்னு வெளியே வந்தேன். அகில இப்பதான் சாப்பிட்டுட்டு பால் ஒரு டம்ளர் கொடுத்தேன், மாத்திரை சாப்பிட்டுட்டு சரி பால் குடிச்சிட்டு சித்த நேரம் தூங்க சொன்னேன். ரூம்ல தான் இருக்கிறா. அப்படியா? சரி சரி அப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் இளநீ வெட்டி கொடு. போ நீயும் போய் சாப்பிடு. இதான் மலர் புளிக்கையில சாப்பாடு போட்டு கொடு. போய் 2 பேரும் சாப்பிடுங்க போங்க. சரி நான் அப்படியே கிளம்புறேன். வரமா குழந்தையா? சரிங்க மச்சான், போயிட்டு வாங்க. அவர் எங்க தோட்டத்துல தான் இருக்கிறாரா, வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாரா? யார் ஜெகனா? இருக்கிறாமா, தோட்டத்துல தான் இருக்கிறான். அது என்னமோ கொஞ்சம் களையில கொத்தி எடுத்துட்டு இருந்தான். சரிங்க மச்சான். சரி சரி போங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசிட்டு இருங்க. சரி வர சீதா. சரி வா மலரே, சாப்பிடுவியாமா? இல்லக்கா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்க தான் சாப்பிடாம இருக்கீங்களாட்டு இருக்கு. போங்க போட்டுட்டு வந்து எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிடுங்க போங்க. சாப்பிடலாம். நீ ஒரு வாய் சாப்பிட கொண்டு வரேன். இல்லக்கா நான் இப்பதான் சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். நான் இங்க இப்ப சாப்பிடுறேன். இனி அவ்வளவுதான். நீங்க போய் உட்காருங்க, இல்லாட்டி நான் போய் போட்டுட்டு வரட்டுமா? சரி போ, நீ ஒரு வாய் போட்டுட்டு வா, நான் இங்கே உட்காரேன் போ. சரிக்கா உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்போ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலன்னா கை காலெல்லாம் ஒஞ்சு போகுது, தலை சுத்துற மாதிரி இருக்குது. அப்பவே இந்த அகிலா பொண்ணு சொல்லிட்டு இருந்தா சாப்பிடுங்கன்ட்டு. நாம தான் அப்படியே இருக்கிறோம். என்னடி நீலா, காலையில இருந்து நம்மளும் ஊர் பூரா தேடிட்டோம். நம்ம கண்ணிலேயே அந்த மாடு மாட்டவே இல்லையே. எங்கதான் போயிருக்கோம்? ஒருவேளை அதுவே வீட்டுக்கு போயிருக்குமே என்னமோ. இல்லாட்டி உங்க அண்ணி பார்த்துருப்பாங்களே என்னமோ. அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணில் பட்டிருக்கும்ல. இல்லடி, வீட்டுக்கு போயிருந்தா எங்க அண்ணி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்கிட்ட. அவங்க சொல்லவே இல்லையே. அதுக்கு முதல்ல ஃபோனை நீ எடுத்துட்டு வந்திருக்கணும். நீ தான் வீட்லயே சார்ஜ் போட்டுட்டு தானே வந்த. அப்புறம் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காதுல்ல. அதுவும் சரி, லாஜிக்காக தான் பேசுறேன். ஆனா உங்ககிட்ட ஃபோன் இருக்குதுல்ல. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களா? எப்படி இருந்தா நான் உங்க கூட தானே இருப்பேன், எங்க அன்னைக்கு தெரியும்ல. கரெக்டாக தான் சொல்கிறேன். எனக்கும் எந்த ஃபோனும் வரலையே. ஃபோன் ஜோப்லேயே தான் இருக்குது. அப்போ என்னடி உண்மையிலே இன்னும் கிடைக்கலையே என்ன? இல்லடி, இன்னும் கிடைக்கலையாட்டு இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா ஓடி காலையிலேருந்து சுற்றி கால் வலிச்சதான் மிச்சம். நான் வீட்டுக்கு போகிறேன். எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? நீயும் வீட்டுக்கு போ.
அப்படியா? ஆமாம், எனக்கும் பசிக்குது. எங்கள் அத்தை வேற காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். இந்த கிழவிக்கு வேற போய் பதில் சொல்லணும். சரி, எப்படியா இன்னைக்கு எங்கள் அண்ணியை வச்சு சமாளிச்சிடலாம். சரி, அப்போ காலையில் பார்க்கலாம். சரி சங்குலா, நான் அப்படியே இப்படி கிளம்பிடுறேன், நீ அப்படி கிளம்பிக்கோ. சரி, காலையில பார்க்கலாம், ஃபோன் பண்ணு. சரிடி. பார்த்து பத்திரமா போடி. மாடு காணாமல் போன மாதிரி நீ காணாமல் போயிடாத. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் உருப்படியா. போடி போ, ஒழுங்கா வீடு போய் சேரு. சரிடி, பாய். பாய் பாய். ராமண்ணா என்ன வந்துட்டே இருந்தீங்க? டக்குன்னு அங்க நின்னுட்டு என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? வாங்க போலாம். பாருங்க பொழுதாகி இருட்டாகி போச்சு. சீக்கிரம் வாங்க போலாம். போலாம் பச்சக்கா, போலாம். அங்க கொஞ்சம் பாரு, அது என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாரு. எங்கண்ணா? ஆட இங்கதாப்பா, இங்க கீழே பாரு, கொஞ்சம் தள்ளி. அங்கே என்னண்ணா? பெருசாலாம் ஒன்றும் இல்லையே. ஏதோ ஆடு மாடு போன தடை மாதிரி இருக்குது. அது என்னமோ மணியாட்டு கிடக்குது. அதுக்கு என்ன இப்போ? அதை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? வாங்க போகலாம் நம்ம. அதுதான்ப்பா சொல்றேன் நானுமே. அது மாடு போன தடம் தானே, நல்லா தெரியுதுல்ல உனக்கு? ஆமாண்ணா, மாடு போன தடந்தா. அதான் நல்லா தச்சு தெரியுதே. மணி கூட கிடக்குது அங்க. ஆமா பத்தியாக்கா, நான் இளநீ லோடு ஏத்திட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு போனேன்ல. அப்போ அந்த காளிமக்கா ஒரு மாடை காணுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட சொல்லிட்டு போனாங்க, எங்கேயாச்சும் வழியில பார்த்தா சொல்லு போன் அடி அப்படின்ட்டு. பார்த்தா எங்க கால் வச்சுதான் இருக்குது. சரி, இப்போ அதனால என்னண்ணா? மாடு கிடச்சிருக்கோம், அதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதான் கால் வச்சுட்டு தெரியுதே. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னுமா மாடு தேடிட்டு போறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வாங்க. அப்படிங்கிறியா? சரி சரி, அப்பவா நம்ம போலாம். ஆனா ஜகா, இன்னொரு விஷயம் பாத்தியா? நம்ம இந்த பக்கம் எந்த இது இறங்கி போகாதே. இது பள்ளமான பகுதியாச்சு, காட்டுக்கு போற வழியாச்சு. ஜகா, அதை யோசிக்கல நம்ம. இந்த பக்கம் எதுக்கு அந்த அக்கா கூட்டிட்டு போறாங்க? அட ஆமாண்ணா, நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்குது. இந்த பக்கம் எதுவும் போகாதே. நம்ம யாரும் இந்த பக்கம் போகவும் மாட்டோம். என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி விடுங்கண்ணா, வெடிட்டு அப்புறம் என்னன்னு பார்த்து கேட்டுக்கலாம். ஒரு வேலை கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்குமே என்னமோ. சரி விடுங்க, கிடைக்கலன்னா நம்ம இங்கே பார்த்த விஷயத்த சொல்லலாம். கிடைச்சிருந்தா சந்தோஷம்தான். சரி, இப்போ எதுக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கணும்? வாங்க, இருட்டாகி போச்சு, வீட்டுக்கு போகலாம். ஆமா ஜகா, சரி வா நம்ம போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.